ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகே 11 தான். இன்னைக்கு தான் லாஸ்ட் மேட்ச் தான், ஹரியானா ஸ்டீலர்ஸ் வர்சஸ் பாட்னா பைரேட்ஸ். அதோட முன்னோட்டம் ப்ரிவியூ கொஞ்சம் பார்த்துடலாமா, என்ன நடக்கலாம், கடந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு. ரைட், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். எப்படி ஒத்துப்பீங்க நான் சொல்கிறதா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் 132 மேட்ச் போய் செமிஃபைனல்லாம் முடிஞ்சு கடைசியாக 2 டிசர்விங் டீம், இந்த 2 டீமும் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. அமௌங் 12 டீமில் பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் டிசர்விங். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபைனல் இருக்கும். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க நேற்று, ரிவெஞ்ச் எடுத்துருவேன் அப்படி இப்படின்லாம். ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸ் எப்போதுமே டிசிப்ளின் தான் உங்களுக்கு கற்றுத் தரும். ரிவெஞ்ச் எல்லாம் கற்றுக் கொடுக்காது. பழி வாங்குறேன், அது வாங்குறேன், இது என்னது? இது ஸ்போர்ட்ஸ் தானே, டேக் இட் ஈஸி. இந்த மேட்சுக்காக சொல்ல, லைஃபுக்கே உங்களுக்கு உதவும். நீங்களாம் யங்ஸ்டர்ஸ், இந்த ஜெனரேஷன். ஸோ லாங் ரனில் உதவும். டேக் இட் ஈஸி, சாரி சொல்கிறது, தேங்க்ஸ் சொல்கிறது, ஏன்னோ அதை விட்டு ரிவெஞ்சு பழி வாங்குவோம், அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் இன்னும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஏன்னா ரெகுலராக கமெண்ட் போடுறவங்க தான் இதை போட்டாங்க அவங்களுக்காக. எங்களாம் சின்ன பசங்க அறிவுரை கொடுப்போமே. அதே மாதிரி இன்னொருத்தர் போட்டிருந்தாரு, நவீன் எக்ஸ்பிரஸ் வந்து அவுட்டே இல்லை சார், அவுட்டு கொடுத்தாங்களோ என்னமோ போட்டிருந்தாரு, ஏமாற்றிட்டாங்க, அதனால தான் ஜெயிச்சாங்க அப்படி இப்படின்னு. ரைட், நான் அவருக்கும் சொன்னேன், உங்களுக்கும் சொல்கிறேன். நான் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது தான். அங்கே கோச்சு தான் சும்மா இருந்திருப்பாரா? செமிஃபைனலில் போய் இந்த மாதிரி நடந்ததுன்னா நவீன் எக்ஸ்பிரஸ் தான் சும்மா இருந்திருப்பாரா? அப்பீல் பண்ண மாட்டாங்களா? அத்தனை ரெஃபரிக்குமே தெரியலையா அது? ஸோ அந்த ஆஸ்பெக்டும் நீங்கள் பார்க்கணும். இது ஒன்றும் கிரிக்கெட் மாதிரி இல்லை, லேட்டாக 30 செகண்டுக்குள்ளே அப்பீல் பண்ணோம் அது இதுன்னு. ஹை ப்ரொஃபைல் மேட்ச்சு, நெக் அண்ட் நெக்கு போயிட்டுருக்கு. 20 பாயிண்ட் லீடு இருந்திருந்தாலும் பரவாயில்ல. அந்த இடத்துல அந்த மாதிரி தவறுகள் பண்ண மாட்டாங்க. பண்ணியிருந்தால் அதை ஃபஸ்ட்டு கேட்க வேண்டியது டபங் டெல்லி கோச்சு. இல்லைனா ஜேர்னலிஸ்ட்டே கேட்டிருப்பாங்களே இது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், அது அவுட் இல்லையா, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு. ஸோ தட் இஸ் தட், ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ரைட், நீ விஷயத்துக்கு அடுத்தது போதுன்றீங்களா? சரி, போயிடலாம். ரைட், நோ ரூம் ஃபார் டேக் இட் ஈஸி பாலிசி, அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி பார்த்துக்கலாம், அடுத்த மேட்ச்ன்ற கதைக்கு இடம் இல்லை. 2 பேர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு போட்டேன் நேற்று, ஹரியானான்ற பாட்னா. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாருங்கள் ஃபைனலை பற்றி. அண்ட் காம்ப்ளிசன்சி இருக்கக்கூடாது. காம்ப்ளிசன்சின்னா ஓவர் கான்ஃபிடென்ட் வச்சுங்களேன். நான் எப்படி ஜெயிச்சிருவேன், நம்ம ஆளுங்களும் சொல்லிட்டு தெரிஞ்சாங்களே, நாங்கள் ஜெயிச்சிருவோம், கப்பு நாங்கள் தான் பாரு, அப்படி இப்படின்னு அப்படிலாம் இருக்கக்கூடாது. இருக்கவும் மாட்டாங்க. முடிஞ்சு போன மேட்ச் எல்லாம் மறந்துடணும் அவங்க. ஏன்னா 2 மேட்ச் குரூப்பில் தோத்துட்டாங்க. ஹரியானா பெட் பாட்னா பைரேட்ஸ். ஒரு மேட்ச்சில் 37-32 ஜெயிச்சாங்க. அதில் தேவாங் 7 பாயிண்ட் தான், அயானு 7 பாயிண்ட் தான். ஏன் அங்கே மட்டும் கம்மியாச்சு? நமக்கு எதிர 25 அடித்து கான்ஃபிடன்ஸ் ஏறிச்சு. ஏன் கம்மியாச்சுன்னா, எதிர ஷாதுல் வந்து இப்படி நிற்கிறார். ஷாதுல் வந்து நிற்கும் போது டக்குன்னு அவர் பிடிச்சிருவாரு. டக்குன்னு மேட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஓடி வந்து அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஓடி வந்து கட்டி பிடிச்சிருவாங்க, வந்து ஆள் அவுட் பண்ண. நம்ம விட்டா க்ரௌட்லேருந்து கூட ஆள் வந்துடுவாங்க பேருக்கு உள்ள. அந்த அளவுக்கு ஷாதுலோட டிஃபென்ஸுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. நமக்கு அது நடக்கவே இல்லை. நீங்களே தெரிஞ்சிருக்கும், அபிஷேக் நிறைய வாட்டி முன்னாடி போய் நினச்சி நிற்பார். எங்கடா போனீங்கன்னு திரும்பி பார்க்கணும். அவங்க வந்து ஒரு எட்டி பார்க்குறது, கிணத்துல தண்ணி இருக்கா பார்க்குற மாதிரி பார்க்குறது, இதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த காரணம் தான் ஷாதுலுக்கு எதிராக இவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. இன்னும் செகண்ட் மேட்ச்சில் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணார் அயன். ஹரியானா வந்து பாட்னாட்ட 42-36 ஜெயிச்சாங்க. அதில் அயன் இல்லை, சாரி, தேவாங் 13, அதில் அயன் 0 தான். இந்த 2 பேர் தான் மெயின், அவங்களுக்கு தெரியும். அண்ட் 2 பேர் போதும். டெஸ்ட் மேட்ச்சுக்கு தான் உங்களுக்கு 7 பேட்ஸ்மேன் வேணும். இது 40 மினிட்ஸ் கேமில் 2 போதும், பாக்கிலாம் டிஃபென்ஸ் தான். அண்ட் இதுதான் நடந்தது. அது மைண்டில் ஓடிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நான் மறந்துட்டேன்லாம் சொல்ல முடியாது. தட் வில் ஆல்வேஸ் பி தேர் இன் யுவர் மைண்ட். கேமில் என்ன ஃபைனல், ஹரியானா இது வரைக்கும் கப்பு ஜெயிச்சதில்லை. பாட்னாவானும் 3 ஜெயிச்சாங்க. அப்போ 3 பிரதீப் நர்வால் இருந்தார். அவரும் ஆஸ்திரேலியா போயிட்டார். இப்போ வந்து விளையாட முடியாது. 2 டீமுக்குமே தே ஹேவ் பெஸ்ட் டிஃபெண்டிங் டீம். அப்படிதான். நோ ரூம் ஃபார் எரர், தவறுக்கு இடமே இல்லை. மிஸ்கால்குலேஷன் பண்ணாதீங்க, ராங் 7 விளையாட வைக்காதீங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். எப்போ ரிவ்யூ எடுக்கணும், என்ன பண்ணணும், அப்பப்போ கோச் கண்ணாலே பேசிட்டு இருப்பார். அவர் மன்பிரீத் சிங் இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருப்பார், வினய் அவங்களுக்குலாம் பட்டாரைக்கலாம். ரைட், ஹரியானா வந்து போன சீசன் ஃபைனல் விளாண்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் ஃபைனல் ப்ரெஷர் எப்படி இருக்கும், என்ன ஏதுன்ட்டுன்னு. அண்ட் ஹரியானாவில் வந்து பாட்னாக்கு ஒரு எட்ஜ் என்ன இருக்குன்னா, அட்வான்டேஜ், 2 பெஸ்ட் ரைடர் இருக்காங்க அவங்ககிட்ட. அவங்க ரைடு பார்த்தீங்கன்னா, தேவாங்க்கு ஒரு 296, அயான் ஒரு 190. இந்த 2 பேருமே 486 ரைடு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் டிஃபென்ஸால் ஈஸியாக விளையாட முடிஞ்சுது. டிஃபென்ஸும் குட்டு தான். வேற ஹரியானா பார்த்தீங்கன்னா, வினய் 160, சிவம் பட்டாரே 158, தேர்ட் ரைடரும் இதில் சேர்த்துக்கிறேன். அவங்களுக்கான 2 ஷாதுலும் சேர்த்திங்கன்னா அவர் ஒரு 55 ரைடு பாயிண்ட்டு. மொத்தமே 373 தான் வருது. இந்த 3 பேரும் சேர்ந்துமே 100 பாயிண்ட் கீழே கம்மி. ரைட், அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் கோச்சோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். மன்பிரீத் தெரியும் உங்களுக்கு, வெரி அக்ரெசிவ். ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிக்கிட்டு அங்கே கண்ணாலே பேசிகிட்டு இருப்பார். யாராவது அவுட் ஆகி வந்து அவங்க ஏதாவது சொல்லி அனுப்புவார். அண்ட் ஈ டேக்ஸ் பாயிண்ட்ஸ். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கரெக்டாக சொல்லி அனுப்பார். இட்ஸ் நாட் தட் ரேது சாப் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லலை.
அவர் கொஞ்சம் கூல் காம் கம்போஸ்ட் அண்ட் யூத்தை பேக் பண்ணுறாரு, ரொம்ப நல்லது தான். அண்ட் பேட்டில் வித் இந்த பேட்டில் கோச்சஸ்குள்ளேயும் இங்கே பேட்டில் இருக்குது. அதான் ஹரியானா அட்வான்டேஜ் நான் சொன்னது, போன சீசன் ஃபைனல் விளையாண்டது அது 28-25 தான் தோதாங்க புனேரி பல்தனம். அதுவும் எந்த பக்கம்னா போயிருக்கலாம் அந்த மேட்ச். அண்ட் அந்த ஃபைனல் விளையாண்டவங்கள வினய், சிவம் பட்டாரே, அஷீஷ், ராகுல் சேத்பால், ஜெய்தீப் தையா, விஷால் டாட்டே, இது அத்தனை பேரும் அந்த ஃபைனலில் விளையாண்டாங்க. ஸோ அந்த ஃபைனல் எக்ஸ்பீரியன்ஸ், அட்மாஸ்பியர், இன்னும் அந்த ப்ரெஷர் எல்லாமே அவங்க அப்சர்வ்டு. தே நோ தட். அது இவங்களுக்கு இல்லை. ஏன் இல்லைன்னா இவங்க செமிஃபைனல்லே தோத்துட்டாங்க. பாட்னா PKL 10ல் சொல்கிறேன், புனேரி பல்தன்ட்ட 37-21. அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட்ஸ். ஒரு பாயிண்டில் ஜெயிக்கிறியோ 100 பாயிண்டில் ஜெயிக்கிறியோ, நாக் அவுட் இஸ் அ நாக் அவுட். அதுலேருந்து 1-2 பிளேயர் தான் இதில் இருக்காங்க, பாக்கி எல்லாமே புதுசு. ஸோ இவங்களை யாருமே ஃபைனல் விளையாண்டது கிடையாது பாக்கிலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் விளையாண்டதில் வந்து சந்தீப் குமார் இருக்கார், அவர் 87 பாயிண்ட் எடுத்தார் போன சீசன். அப்புறம் சுதாகர் 105 பாயிண்ட் எடுத்தார் போன சீசன். இந்த 2 பேரும் அண்டர் யூஸ்டு இந்த சீசன். ஏன்னா இவங்க 2 பேருமே பிரமாதம் விளையாண்டு இருந்தாங்களே, தேவாங்க நயன், அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ அதனால தான் அவங்க அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியல. அண்ட் இவங்க 2 பேரும் போன இது விளையாண்டாங்க செமிஃபைனல் புனேரி பல்தனுக்கு எதிராக. எனி நாக் அவுட் ப்ரெஷர் இஸ் அ ப்ரெஷர் இல்லையா. இந்த 2 பேர் சுதாகர் அண்ட் சந்தீப் அண்ட் அங்கித் ஜாக்லான் அட்வான்டேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் அட்வான்டேஜ் இஸ் வித் ஹரியானா. ரைடர் த மோர் தேவாங்க நிறுத்துறது அவங்களுக்கு அட்வான்டேஜ், ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க ஈஸியாக. தேவாங்க மட்டும் ரொம்ப நேரம் வெளில உட்கார வச்சுருந்தா. அயன் இருக்காருப்பீங்க, ஓகே. ஷாதுலுக்கு முன்னாடி அயன்லாம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த ஃபிட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா. நேற்று கூட மெல்பர்ன் ரைட்ஸ் வர்சஸ் நம்ம டீம் விளையாடிச்சு. ஆஸ்திரேலியன் பிளேயர்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட போய் நீ ஷாதுலுக்கிட்டலாம் ஒரு ரைடு கஷ்டம். அதனால தான் அவர் ஸ்கோரை ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்களேன். இது குரூப்பில் விளையாண்ட 2 மேட்ச்சில் 1ல் 0, 1ல் 7 பாயிண்ட் தான் எடுத்தார் அயன். போன மேட்சில் வந்து அயன் நிறைய பாயிண்ட் எடுத்து ரிவைவ் பண்ணி, பாயிண்ட் மட்டும் ரிவைவ் பண்ணி தேவாங்க உள்ளே கூட்டு வந்துருந்தார். இதில் நடக்குமா, வெயிட் அண்ட் சி. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. நெவர்தலெஸ் இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக இருக்கும். லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் போவோம், பார்ப்போம். அண்ட் லெட் த பெட்டர் டீம் வின், அவ்வளோதான். எனிவே தமிழ் தலைவாசி இல்லை, அதனால் பெட்டர் கபடி ஷுட் வின். கபடி பாப்புலர் ஆகிட்டே வருது. ஆஸ்திரேலியன்லாம் வந்து இப்படிலாம் புஷ்பாலாம் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸு. அது கூட ஒருத்தர் கேட்டார், ஏன் சார் நம்ம கிரவுண்ட்லலாம் கம்மி ஆள் இருந்தாங்க, நேற்று அந்த மேட்ச்சில் அவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்கன்னு. சிம்பிள், அது பெரிய இன்சைடு இண்டோர் கிரவுண்டுங்க, நிறைய கெப்பாசிட்டி உள்ளது. நம்மளோட இண்டோர் எக்ஸப்ட் பெரம்பூரில் இருக்கு இல்லையா, ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம், அந்த ஒரு இண்டோர் பெருசாக இருக்கும், நிறைய பேர் உட்காரலாம். பட் மற்ற இதெல்லாம் அவ்வளோ பேர்லாம் உட்கார மாட்டாங்க. 3000-4000 பேர் தான் கெப்பாசிட்டி இருக்கும் எப்போதுமே இண்டோர்ஸ். டென்னிஸ் கூட பாருங்களேன், விம்பிள்டன் லட்சக்கணக்கான பேரை வர பார்க்க, அது அந்த இடத்துல அவ்வளோதான் உட்கார முடியும். இப்படி பார்க்குறது டென்னிஸ். அது மாதிரி தான் இதுவும். அப்படி குழப்பிக்க வேண்டாம். ஸோ ரைட், மேக் லெஸ் மிஸ்டேக், டோன்ட் கோ அவுட் ஆஃப் லாபி. அது லாபி விட்டு வெளில போய் நிற்கிறது. நிறைய பேர் இந்த மாதிரி அவுட் ஆனாங்க இந்த ஹோல் சீசன்லேயே. ட்ரம்ப் கார்டு இவங்களுக்கு எக்ஸ்பெக்டர் இஸ் கோயிங் டு பி ஷாதுலு, அவங்களுக்கு தேவாங்க். ஸோ இவங்க 2 பேர் தான் ஃபேஸ் ஆஃப். பும்ரா த போலர்ன்ற மாதிரி, ஷாதுலு த டிஃபெண்டர். ரைடரில் த டிஃபெண்டர் ஷாதுலு இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ரைடர் ஷாதுலு, ஸ்பெஷலி இன் நாக் அவுட் மேட்ச் லைக் தட். ஒரே ஆள் அழகாக அப்படியே மனித சிங்கெலாம் தூக்கின்னு கூட வெளில வச்சுட்டு வந்தார் அவர் இந்த சீசனில் தான் சொல்கிறேன். ஸோ அது அந்த கோச்சுக்கு நல்லா தெரியும், ரேதா சாப் அவருக்கு. பாப்பா என்ன பண்ணுறாங்க. லாட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிஃபென்ஸ் அண்ட் ரைட் ஆல்சோ. எல்லாமே ஈவனாக போகணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். பார்க்கலாம். உங்கள் கருத்து எதுவாக தான் சொல்லுங்கள். பொறுப்பாக நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.